அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நானும் நீங்களும் அநேக வேத வசனங்களே நன்று கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தான் நல்லா தெரியும். நானும் நீங்களும் பிரதிபலிக்கிட்டா இந்த ஊருக்கு, இந்த உலகத்தாருக்கு எப்படி இயேசுவை அவங்க அறிந்து கொள்வார்கள்? நம்ம கிரியை மூலமா தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் அவங்க கண்களுக்கு நாங்க இயேசுவாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிய வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். தட் இஸ் உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு, டிரான்ஸ்பார்ம், புதிதாக்கப்பட்டு, மறுரூபமாக்கப்பட்டு, மனதில் புதிதாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளதான் நாம் காணப்படும். இது இட்ஸ் a great mystery. இது சொல்ல போனா அந்த சரீரத்துக்குள்ள எப்படி அந்த மண்ணான சரீரத்துக்குள்ள கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் தங்கி இருக்கிறது ஒரு இட்ஸ் a great mystery. சோ இப்படிப்பட்ட காரியத்தை நாம் விட்டு கொடுக்கும் போது என்னால முடியாதுன்னு யாரும் சொல்லவே கூடாது. எனக்கு ஆண்டவர் அதை எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நீ இப்படி இருக்கணும்னு எழுதி வச்சுட்டார். எனக்கு நம்மளால இருக்க முடியும். அவர் செய்து காண்பித்து போய்விட்டார். அப்போ நம்ம அதை தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றி அநேகர கிறிஸ்துவுக்குள்ளதாய் நாம் அந்த அன்புக்குள்ளதாய் நாம் இழுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்மளால முடியாது. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளதாக என்ன செய்யப்பட்டிருக்கு? ஊற்றப்பட்டு இருக்கிற இந்த வசனம் எழுதிருக்கு. இந்த ஊற்றப்பட்ட அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். மாம்சத்தை நாம் வெளிப்படுத்தாதபடி, மாம்சத்தின் கிரியைகளை நாம் வெளிப்படுத்தாதபடி, அது நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவின் ஆவியான நமக்குள்ள இருக்கிறவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அநேகர் சொல்லுவாங்க, ஏன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இந்த ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்ல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளதாய் நம்ம இருக்க வேண்டும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மையா ஆண்டவருக்கு இருக்கோமா? பரிசுத்தமா இருக்கிறோமா? கரை திரற்றவர்களா இருக்கிறோமா? இந்த சபையில வைத்து ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறாரு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து, ஒவ்வொரு விதமான காரியங்கள்ல இருந்து, சூழ்நிலைகள் இருந்து வேறு பிரித்து ஆண்டவர் நம்மளை ஒரு குடும்பமா, இந்த குடும்பம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு எடுத்துக்கலாமா, ஒரு சர்ச் என்ன செய்யணுமா? ஷிப். இந்த ஷிப்பை யார் கேப்டனா எடுத்துக்கணுமா? இயேசுவானவர் இதுக்கு கேப்டன். இந்த கேப்டனுக்கு இங்க இருக்க எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாய் நம்மளை அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த சரியாக அது சேர வேணுமோ அந்த இடத்துக்கு போய் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளே அந்த ராஜ்யத்துக்குள்ளதாய் நம்ம சுதந்திரத்துக்கு நம்மளுக்கு இருந்துட்டு நானும் சபைக்கு வரேன் என்று சொல்லி மனம் மாறாம நம்ம இருந்தோம்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர்கிட்ட கேள்வியும் நம்ம என்ன செய்ய முடியாது? கேட்கவே முடியாது. நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படல? ஐ எம் a church goer, why I am not blessed? நான் ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன், நான் சரியான நேரத்துக்கு நான் ஜெபிக்கிறேன், நான் நிறைய காரியத்தை செய்றேன், கூட்டுறேன், பெருக்கிறேன், கழுவுறேன், ஊழியத்துல ஹெல்ப் பண்றேன், இன்னும் எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற? அதெல்லாம் காட்டிலும் உள்ளான மனிதன் நாம் ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். இந்த உள்ளான மனிதன் நம்ம என்ன அப்படின்னா, the flesh has to die and Christ has to live through you. இவ்வளவுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களோட மாம்சம் செத்து கிறிஸ்து உங்களுக்குள்ள ஜீவிக்கிறார் இல்லையா? அவரோட காரியங்கள் வெளிப்படும் போது இந்த ஆசீர்வாதத்தை நாம சொந்தெடுத்துக் கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டி, இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டி நம்மளுக்கு நான் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மளை என்ன செய்ய போறாரா? ஆசீர்வதிக்க போறா. இதுதான் வெரி சிம்பிள். திஸ் இஸ் அது மாத்திரமல்ல, இதுதான் தேவனுடைய வல்லமை. பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் நமக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பாக்குறோம். நம்ம அப்படியே பின்னாடி கொஞ்சம் போனோம்னா ஏசாயா 41:15 வாசிங்கள். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். புதிதும் கூர்மையான பற்களுடைய எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கிவிடுவாய். ஹல்லேலூயா. யாரு? நீங்களும் நானுமா? நான் இப்பதான் சொன்னேன், புழுன்னு சொன்னல, பூச்சின்னு சொன்னல. ஆனா நம்மள ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? I'm weak, என்னால இதெல்லாம் முடியாது, என்னையெல்லாம் I cannot become அந்த மாதிரி எல்லாம் மறுரூபமாக்க முடியாது, நான் எல்லாம் மாற முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட வல்லமை நான் வைத்திருக்கிறேன். டைனமைட் பவர். ஒரு மலையை உடைக்கணும்னா என்னங்க செய்யறாங்க?
வெடி வெடிக்க அந்த டைனமைட் அப்படிப்பட்ட ஒரு பவரை உங்களுக்குள்ளதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். You will thresh the mountains and beat them small and make the hills like chaff. பதறு கொற்பாக செய்ய முடியுமா? இங்க ரயில் நகர்ல ஒரு பெரிய மலை இருக்கு, அதை போய் நீங்க நான் உடைக்க போறேன் காலை வச்சு கையை வச்சு நான் உடைக்க முடியுமா? But God says you can do. அப்பனா அப்படிப்பட்ட வல்லமை ஆவிக்குரிய ரீதியில நீ பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை இந்த பூச்சிக்கும் எனக்கும், இந்த பூச்சி உங்களை நீங்களும் பூச்சி தான் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வல்லமையை நமக்குள்ளதாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட காரியத்தை இப்ப நம்ம போனோம்னா ஒரு மலை இடிக்கணும், எதை கொண்டு இடிப்போம்? ஒரு புல்டோசர் இல்லையா? இந்த வசனத்தை பார்த்தோம்னா இது என்னது? கூர்மையான பற்கள். அதை வைத்து நான் என்ன செய்ய போறேன்? அதை வந்து பதறு கொப்பாக, குன்றுகளை பதறு கொப்பாக ஆக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா ஒரு புல்டோசர் தான். நிறைய பேர் ரொம்ப குண்டா இருந்தா என்ன சொல்றீங்க? புல்டோசர் சொல்றோம். உண்மையாகவே ஆண்டவர் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு வல்லமையாக கர்த்தர் நமக்குள்ளதாக அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் அவங்க துதித்து அவங்க ஆரவாரம் செலுத்தும் போது எரிகோ மதில்கள் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். God can do anything with you. அவங்க ஒண்ணுமே செய்யல, சுத்தி சுத்தி வந்தாங்க, ஆர்ப்பரித்தாங்க. எரிகோ மதில் என்னாச்சு? அது எத்தனையோ ரதங்கள் வந்து அதுல போக முடியுமா? சோ அப்படிப்பட்ட ஒரு அகலமான மதில் அதுவும் விழுந்துருச்சுங்க. ஆரவாரம் தான், ஒண்ணுமே இல்ல. ஆண்டவரை துதிச்சாங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சாங்க, அந்த வார்த்தைக்கு சொன்னாங்க. So God can do something unimaginable with you. நீங்க நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களை கொண்டு இப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ளதான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா உங்க மாம்சத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. ஆவியானவருக்கு எப்பொழுதும் இடம் கொடுத்து இப்படிப்பட்ட நினைக்கிறதுக்கும் அதிகமான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்களை நீங்க உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அதே அந்த எபேசியர் நாம் வாசித்தோம்ல, அது எபேசியர் 3:16-19 உங்களுக்கு நான் விளக்குகிறேன். அதுல என்னன்னா, the power working in you is through the Holy Spirit and the fullness of God என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பனா நம்மளோட வாழ்க்கையில அது எபேசியர் 3:16-19 நான் விளக்குகிறேன். இப்போ inner being should be strengthened by the Spirit of God. அப்பனா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மனுஷனோ ஒவ்வொரு நாளும் நம்ம சோர்ந்து போக சூழ்நிலைகள் வருது. ஆனா இந்த சூழ்நிலை மத்தியில ஆவியானவர் நம்ம சார்ந்து கொள்ளும் போது இந்த ஆவியானவர் நம்மள என்ன செய்கிறானா, he will strengthen us என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆவியானவர் நான் சொன்னல முழுமையாக உள்ளே நாம் இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள முழுமையாக 100% நான் அல்ல, ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். எப்பொழுதும் வாசம் செய்கிறார், அவ்வப்போது கிடையாது. எப்பொழுதுமே வாசம் செய்ய நாம் ஒப்பு கொடுத்தோம்னா இந்த ஆவியானவர் he get energized with his life, we get energized with his life. அப்பனா இந்த ஆவியானவருடைய பலனை கொண்டு நம்மளோட வாழ்க்கை பலனடைந்து நம்ம என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா இதுக்கு நம்ம ஒருபோதும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? ஒப்பு கொடுக்க வந்தா சபையில ஆண்டவரே என்ன நிரப்புங்கன்னு சொல்றானா, எப்பொழுதும் தேவ பிரசன்னத்துல நாம் ஒவ்வொருத்தரும் நிரம்பி இருக்கோமா? எப்போதும் தேவ பயம் நடுக்கம், எங்க சென்றாலும் உட்கார்ந்தாலும் வந்தாலும் எண்ணங்கள் யோசனைகள் செயல்கள், ஒருத்தட்ட பேசும்போது தேவ பக்தியோட பயத்தோட தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கோமா? நாம் நடந்து கொண்டிருக்கோமா? ஜீவனை செய்து கொண்டிருக்கோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். சோ நாம் ஒவ்வொருத்தரும் இந்த ஆவியானவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து, ஆண்டவரே நீங்க மாத்திரம் என்ன ஆளுகை செய்யுங்க, நீங்களே எனக்குள்ள இருந்து கிரியை செய்யுங்கன்னு சொல்லும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையில் வெளிப்படும். அது என்ன கிரியைனா அதான் வல்லமை. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை தான் வல்லமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியா? அப்போ இந்த பரிசுத்த ஆவியானோட கிரியை வல்லமைனா அது எப்படிப்பட்ட வல்லமை என்று சொல்லி பார்த்தோம்னா, that it is the resurrection power that raised Jesus Christ என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவை எந்த வல்லமை கர்த்தரை உயிர்ப்பிக்க செய்ததோ அந்த வல்லமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும்போது அது it is supernatural என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அது நம்ம நினைத்து கூட பார்க்கவே முடியாது. இந்த நினைத்து கூட பார்க்கவே முடியாத சூப்பர் நேச்சுரல் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யும் போது நம்ம நினைத்து கூட பார்க்காத இந்த ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளதாக வந்து கடந்து வந்து சேரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா! நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா இந்த வல்லமை நமக்குள்ளதா, it cannot be explained.
அடுத்தது நான் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்ய அந்த வல்லமை. அடுத்தது உலர்ந்த எலும்புக்கு உயிர் கொடுத்த, ஜீவனை கொடுத்த அந்த வல்லமை. ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க, எவ்வளவோ எலும்புகள் இருக்கு. ஆனா எந்த எலும்போடு கரெக்டா ஒன்று சேர்ந்து அது ஜீவனை பெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். This is impossible. நம்ம நினைத்து கூட பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட வல்லமை கிரியை செய்ய வேண்டும். சோ இப்படிப்பட்ட வல்லமை நமக்குள்ள இருந்து கிரியை செய்ய வேண்டும்னா முழுமையாக அந்த ஆவியானவர் எப்பொழுதும் வாசம் செய்யும் போதுதான் இந்த வல்லமை நமக்குள்ள. எனக்கு அந்த வல்லமை யாரோட வல்லமை? பரிசுத்த ஆவியானோட வல்லமை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியார் முழுமையா நமக்குள்ள இருக்கும் போதுதான் இந்த வல்லமை நமக்குள்ளதான் அந்த கிரியை செய்யறதை நாம் பார்க்கலாம். இட் இஸ் பியாண்ட் இமேஜினேஷன். யாராலையும் அது நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களே கர்த்தர் நம் வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் அதை செய்திருக்கிறார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு செமினாருக்கு போயிருந்தேன். அப்ப அந்த செமினார்ல ஒரு பெரிய பாஸ்டரை பார்த்தேன். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாங்க, ஒருத்தரை குறித்து விசாரித்தாங்க. இந்த நபர் எங்க ஹஸ்பண்ட் நெய்வேலில இருக்கும் போது ஒரு வீட்டுல அவங்க இருக்கிறாங்க. It's a very lower middle class family. சரியா, ரொம்ப ஹை ஃபை ஃபேமிலி எல்லாம் கிடையாது. சும்மா ஆர்டினரி ஃபேமிலி. அவங்க NLC எம்ப்ளாயி. ஸோ தே ஓகே, எல்லாமே அவங்களுக்கு இருக்கவ எல்லாமே அந்த மாதிரி. ஆனாலும் தே நாட் தட் வெரி ஹை ஃபை. சரி, அப்போ இவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ இந்த பாஸ்டர் சொன்னாங்க, இந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏன் அவங்க யாரு அப்படின்னு விசாரிக்கும். ஓ, அவங்க வீட்டுல மாடு நிறைய இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, அவங்க மாடெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தெரியுமா உங்களுக்கு, அந்த பையனை நான் ஒரு பெரிய ஒரு இதுல பார்த்தேன், ஒரு மேகசின்ல பார்த்தேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏதோ ஒரு மேகசின், நல்ல ஒரு மேகசின்ல குவீன் எலிசபெத்தோட போட்டோ எடுத்துட்டு அந்த பேங்க்வெட்ல அவன் இருக்கிறான், டாக்கிங் வித் குவீன் எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களே அந்த மகாராணி அவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. யாரு யாருன்னு அவட பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க, யாரு அவங்களா இவங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா கர்த்தர் அவங்க கர்த்தரை பற்றி கொண்டு அவங்க வாழ்ந்தது நிமித்தமாக, கர்த்தருக்காய் அவங்க உண்மையா இருந்தது நிமித்தமாக, கர்த்தருக்காய் அவங்க கர்த்தருக்காய் ஊழியம் செய்யற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அங்கீகரித்து கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். அந்த கேட்கும் போது அப்படியே வாயை திறந்து அப்படியே அந்த பையனா, இந்த பையனா, இந்த வீட்டுல வாழ்ந்த பையனா, அவனா அவ்வளவு பெரிய அந்த இங்கிலாந்துல அந்த இடத்துல போய் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி. யாரால? மோசஸ் என்ன சொன்னாங்க அவங்க அந்த அப்பா பேரு. இட் வாஸ் வெரி ஆச்சரியமான ஒரு காரியம். உங்களோட வாழ்க்கையில கூட அவன் அதை நினைச்சு பார்த்திருப்பானா? அவன் சூழ்நிலை நினைச்சு பார்த்திருப்பானா? கண்டிப்பா நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அவன் நினைக்கிறதுக்கு அதிகமா அதெல்லாம் இது சம்திங். அது யாருமே அந்த மாதிரி பேங்க்வெட் ராணி வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க தான் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம், அதை கூப்பிட்டு கனப்படுத்தணும்னா அந்த மாதிரி கனப்படுத்துவாங்க. சோ இந்த பையனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்த கனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் போது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சோ நம்மளோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்திங் யூ கேன் நாட் இமேஜின், பியாண்ட் யுவர் இமேஜினேஷன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா ஆவியானவர் முழுமையாய் உங்களுக்குள்ள. ஒண்ணுமே இல்லைங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம், போய் உட்கார்ந்து டிவி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட நீங்க அழகா பேசலாம், அந்த ரோட் கடையில போய் உட்கார்ந்து சாப்பிடலாம், ஜாலியா எங்கேயா சுத்தலாம். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்க, எப்படியாவது எங்க போனோம்? அப்புறம் ஆவியானவருக்கு முழுமையா நம்ம இடம் கொடுக்கலன்னா அப்புறம் அந்த நரகத்துக்கு போய் என்ன குப்புசாமி வருவான், என்னடா ஜெபசீலா இங்கதான் நீனுமா, என்னமோ போன பைபிள் எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை எல்லாம் அவுட். இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம், இவ்வளோ செய்யறோம். ஆனா இந்த ஆவியானவருக்கு நம்மளால என்ன செய்ய முடியல? முழுமையான இடத்தை நம்மளால கொடுக்க முடியலையே. இல்ல இல்ல, அப்படி கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் பார்க்கலாம், அப்படிதானே கொடுக்கிறோம். சரி, இது நான் இதை மேற்கொண்டு பாக்குறேன், அதுக்கப்புறம் நான் முழுமையா ஏற்றுக்கொள்ளுகிறேன். we accept Christ. ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் அதெல்லாம் சொல்லுறோம். ஆனா ஒரு எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சர்ச்ல எப்படி இருக்கோம், நம்ம வெளியே எப்படி இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எப்படி இருக்கோம், வேலை செய்யற இடத்துல நம்ம எப்படி இருக்கோம்? எல்லா இடத்துலயும் கிறிஸ்துவை மாத்திரம் நாம் பிரதிபலிக்கணும். சேலஞ்சா எடுத்து நம்ம என்ன செய்யணும்? எஸ், இந்த நாள்ல இருந்து நான் என்ன செய்ய போறேன்? இந்த கிறிஸ்துவை மாத்திரம் நான் பிரதிபலிக்க போறேன். இனி நான் இல்ல, ஏன் இஷ்டம் இல்ல, ஏன் சித்தம் இல்ல, ஏன் விருப்பம் இல்ல, ஏன் வாஞ்சை இல்ல. இப்போ ஒரு சூழ்நிலை வந்தா நான் இப்படிதான் கத்துவேன், நான் இப்படிதான் செய்வேன், எனக்கு இது பிடிக்காது, இப்படிலாம் நான் சொல்ல போறது இல்ல. எனக்கு தெரியாது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தான் தனிப்பட்ட விதத்துல நான் யாரு நீங்க யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா?
அப்ப அதெல்லாம் சொல்லி, ஆண்டவரே நீ நான் இல்லப்பா, நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க, பரிசுத்த ஆவியான என்னை ஆளுகை செய்யுங்க, என்னோட எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. அப்பதான் ஆவியானவர் ஃப்ரீயா என்ன செய்ய முடியும், அவரோட வெளிப்பாடுகளை, வல்லமை என்கிற இந்த வெளிப்பாடே நம்மளோட வாழ்க்கை மூலமாய் கர்த்தர் என்ன செய்வார், அதை வெளிப்படுத்துவார். இந்த வெளிப்பாடு, இந்த வல்லமை தான் அது இந்த வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திர பேதுருவை நாம் பார்த்தோம்னா, he walked on water இல்லையா, நானும் நடக்கணும்னு சொல்றான் இல்லையா, ஆண்டவர் நடக்க வைக்கிறாரு. எப்படி, எந்த யாராவது என்ன மனுஷனா, எல்லா மெஜிஷியன்ஸ் எல்லாமோ ட்ரை பண்றாங்க, இன்னும் யாராவது நடக்க முடிஞ்சதா? பட் பீட்டர் did. அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, கர்த்தரின் வல்லமை பயங்கரமாய் அவனுக்குள்ளதான் கிரியை செய்து அவனை நடக்கும்படியாக கிரியை. ஓ எஸ், இட் இஸ் சம்திங் டிஃபரண்ட். நினைத்து கூட பார்க்க முடியல, அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாது. எப்படி இது மனுஷன் தானே, இவன் எப்படி நடந்தான், இவன் மாத்திரம் நடந்தான், அந்த வைராக்கியம் நமக்கு இருந்துச்சுன்னா, ஐயோ இவனுக்குள்ள இப்படிப்பட்ட வல்லமை கிரியை செய்து இவனை ஆசீர்வதித்த தேவன் எனக்குள்ள இந்த வல்லமை கிரியை செய்யணுமே, நான் ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுப்பேன் என்று சொல்லி நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, நீங்க நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே போலதான் மரியாளை பார்த்தோம்னா, child by the Holy Spirit, revelation of the power of the Holy Spirit. அப்படின்னா உருவாக்கும் தன்மை, அதை முழுமையாய் ஒப்பு கொடுத்தா இல்லையா, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அந்த குழந்தையை என்ன செய்கிறாரு, அவரோட கற்பத்திலே உருவாக்குகிறார். நம்மளை போல இந்த உலகத்துல வாழ்ந்தவதான் இல்லையா, something supernatural happened. So இப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள், சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதங்களுக்காய், மேன்மைக்காய் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மளை பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். அதே போல எலிசபெத்ல வயித்துல இருக்க அந்த பிள்ளை துள்ளியது என்று சொல்லி பாக்குறோம். அப்ப அவ ஒண்ணுமே கிடையாது, நத்திங், அவளோட கண்ட்ரோல் எதுவுமே இல்ல இல்லையா. அந்த மரியாளோட வாழ்த்துதலை கேட்டு அவ என்ன செய்யுது, அந்த ஆவியானவருக்குள்ள இருந்து அந்த கிரியை வெளிப்படுத்ததை நாம் பார்க்கிறோம். எவ்ரிதிங் இஸ் சம்திங், எல்லாமே சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அது மாத்திரம் அந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சரி இது ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இப்படி ஆசீர்வதி, என்ன ஆச்சு அந்த 5 அப்பம் 2 மீன்? எல்லாருக்கும் தெரியுங்க அது எப்படி ஆச்சு. அது மேல இருந்து அப்படியே நிறைய அப்பமா மீன் விழுந்துச்சா? சம்திங் வித்தின் a fraction of ஒரு twinkling of an eye, fraction of second, எல்லாமே அப்படியே தானா அப்படியே மல்டிப்ளை இல்லையா. அந்த அப்பம் திடீர்னு அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்கு அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க, அப்படியே நிறைய பேஸ்கெட்டா என்ன ஆகுது, அப்பமும் மீனும் ஆகுது. இதுதாங்க நம்மளோட ஆண்டவர். அவர் பெரியவருங்க, இவரை பிடித்துக் கொள்ளுவாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சிறந்ததை செய்வார். நான் நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். நான் beyond my imagination God can do it in your life. அப்படி இப்படி பாக்குறதுக்குள்ள நானா இப்படியா இங்கேயா இருக்கேன், இப்படியா இருக்கேன், ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிச்சிட்டாரா, இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா? விசுவாசமா இருக்கீங்களா? இதை கேட்டு உங்களுக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தினாரா இல்லையா? ஆமென். கர்த்தர் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில செய்வார். அது மாதிரி லாஸ்டா பீட்டர் பார்க்கலாம். பீட்டர் அவன் பிரிசன்ல இருந்தான் இல்லையா, பேதுரு சிறையில இருந்தான். சிறை கதவுகள் திறந்தா முன்ன எவ்வளவு சத்தம் கேட்கும், பயங்கர கீச்சுன்னு சத்தம் கேட்கும், டரன்னு சத்தம் கேட்கும், ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும். ஆனா அந்த Acts 5:23 பாக்குறாங்க, we found no one inside, it is shut securely என்று சொல்லி பாக்குறோம். யாருமே அந்த இடத்துல உள்ள இல்ல, ஆனா அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏஞ்சல் ஆஃப் காட் அந்த கதவை திறந்து கொடுத்து அவனை வெளியே, எல்லாரும் கண்ணு, அவன் எல்லாரும் அங்க காவல், என்ன எப்பவுமே எல்லா காவலும் தூங்கிட்டு இருப்பாங்களா? ஒரு சிலர் தூங்குவாங்க, முழிச்சுதான் இருப்பாங்க, பயந்து, எனக்கு அவங்க ஜீவன் போயிரும், அதனால பயந்து இருப்பாங்க. அப்ப அவங்க கண்களுக்கெல்லாம் மறைத்து, அவங்க காதுக்கும் கேட்காம, கண்ணுக்கும் பார்க்காம ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனை எஸ்கேப் பண்ணி விட்டார். அப்படி திறந்து வைக்கல, அதையும் திருப்பி என்ன செஞ்சாரு, அப்ப எவ்வளவு சத்தம் வந்திருக்கும், எவ்வளவு சத்தம் மூடி இருக்கும், எல்லாம் வந்திருக்கும். அது இம்மைப்பொழுதுல கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவனோட வாழ்க்கையில செய்தார். கர்த்தர் நாம மகிமைப்படுது, அந்த வல்லமை வெளிப்பட்டது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்தாரு, அந்த வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சோ இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நம்மளோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால், அந்த நம்ம நினைத்து பார்க்க, நம்ம வேண்டுவதற்கும் அதிகமாய், நம்ம பியாண்ட் அவர் இமேஜினேஷன், நினைக்கிறதுக்கும் அதிகமாய்
புரிந்து கொள்ளாத அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும்னா ஆவியானவருக்கு முழுமையாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. இந்த வல்லமை நமக்குள்ள இருக்கணும்னா கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும். புரிஞ்சுதான் நான் சொன்னதெல்லாம்? பரிசுத்த ஆவியா நமக்குள்ள முழுமையாக இருக்கும் போது, சும்மா அப்பப்ப நான் வந்த சபைக்கு வரேன் பரிசுத்த ஆவியா எனக்கு கூட அப்படி கிடையாது. முழுமையாக பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே இருந்து வாசம் செய்யும் போது, இனி நான் அல்ல இனி கிறிஸ்து என்று சொல்லும் போது இந்த வல்லமை வெளிப்படும். இந்த வல்லமை கிரியை செய்யும். அப்படியாக அற்புதங்களை ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? சொந்தத்துக்கு நம்ம இந்த பாடலை நாம் பாடுவோமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் என்று நீங்க விசுவாசத்தோட பாடுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க சோர்ந்து மாத்திரம் நீங்க போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சிறந்ததை செய்வார் என்று. இது எனக்கு செய்ய போறார் காரியம், நான் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறார், ஒரு அற்புதத்தை செய்ய போறார். சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடக்க போகுது, சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங், நான் நினைத்து பார்க்காத ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு கருத்துல கொடுக்க போறார், நான் அதை சுதந்திரத்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோட நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே மகளே மகளே. ஹல்லேலூயா. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, வாக்கு மறுப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, வாக்கு அவர் மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வில் நுழைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் வாழ்வினில் நுழைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, சொந்து போகாதே, சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், நிறைவேற்றுவதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, சொந்து போகாதே, கண்ணீரை துடைக்கிற தேவர், உன்னை நேசிக்கிறவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்.
சிறந்ததை செய்ய போகிறார். ஆமென். நமது வானது வாக்கு சத்தங்கள் வாழ்வில் சிலைந்தது. காலங்கள் கடந்து விட்டதா? தாமதமாய்க்கொண்டே இருக்கிறதா? சத்தங்கள் வாழ்வில் ஆண்டவரே, என்னாச்சப்பா? வாக்கு அவர் சிறந்ததை தருவார். ஆமென். உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போகிறார்? ஆமென். நீங்கள் அவருடைய பார்வையில விசேஷித்தமானவர்கள். உலகம் பார்க்கிறது போல உங்களை அவர் பார்க்கவில்லை. He loves you. ஆமென். உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென். சிறந்ததை தரப்போகிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ராஜா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு சிறந்ததை தரப்போகிறேன். நாங்கள் ஆண்டவரை யோசிக்கிறதுக்கும் நாங்கள் ஆண்டவரை எண்ணுகிறதுக்கும் ஆண்டவரை அதிகமாய் ஆண்டவரை நீர் எங்களை வாழ்க்கையில நீர் செய்ய போகிறபடினால ராஜா, beyond our imagination ஆண்டவரே, we cannot அதை எங்களை நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லிட்டீங்கப்பா. நீங்க இந்த சபையை நேசிக்கிறீங்க, இந்த சபையில வந்து உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரேப்பா கண்ணீரோட கவலையோடு துடித்து கொண்டு இல்லாது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய அன்பினால இந்த வசனங்களை கொண்டு எங்களோட நீங்க பேசிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராகப்பா இந்த வேளையில. ஆண்டவரே, இந்த வாக்கு